அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃப் இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 டேஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சிருந்தோம், நாமும் வெல்வோம்னு சொல்லிட்டு. எஸ், இந்த 20 டேஸ் முடியும் போது உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து தெரியும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் 5 சேலஞ்ச் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, யாருமே இன்ட்ராக்டிவாக இருக்க மாட்டீங்க. லைக் நான் டெய்லி வீடியோ கொடுத்துட்ருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் ரிப்ளை இல்லை. சரி, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் செக்ஷனை பார்த்தா லைக்கும் நீங்கள் போடலை. ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு பி இன்ட்ராக்டிவ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் 26th November 17:40, அதாவது 5:48. இட்ஸ் சப்போஸ் டு பி அப்லோடட் ஆன் ஆர் பிஃபோர் 6 PM. ஓகேவா? ஓகே, ஃபைன். நம்ம இந்த சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியே இங்கே செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஐ குடன்ட் ஏபிள் டு ஷூட் வீடியோ. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஒரு மழை நின்றுருக்கு. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில மறுபடியும். எனிவே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, தமிழ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது இயல் 1 ஃபுல்லி. இயல் 1 ஃபுல்லின்னு சொல்லி நீங்கள் வந்து பயந்துட வேணாம், நம்ம புக் பேக் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மனப்பாட பகுதி பார்த்தோம். நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் நம்ம வந்து முடித்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இயல் 1க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். அதாவது வெரைட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக நம்மை எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும். ஒவ்வொரு இயல் முடிஞ்சோனையும் இருக்கும். அதாவது இந்த இயலில் உள்ள கொஷின்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 18 ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பிளானோட தான் இது பண்ணுறோம். பொதுவாக நம்ம வந்து பண்ணலை. இது படிக்கிறதுனால நம்ம சிறுவினாவும் எழுத முடியும், நெடுவினாவும் எழுத முடியும். லேட்டர் அதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கொஷினையும் இதில் படிக்கணும். குருவினா படிக்கணும், சிறுவினா படிக்கணும், நெடுவினா படிக்கணும். ஓகேவா? ஃபைன். 4th கொஷினை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. இதுலமே கூட பார்த்தீங்கன்னா 4th கொஷினை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இயல் 1 ஃபுல்லி, அதாவது புக் பேக் மட்டும். ஓகேவா? 1 மார்க் படிக்கனா கூட படிச்சுக்கோங்க. பட் 1 மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் டேல படிப்போம். எனிவே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ப்ரோஸ் பேராகிராஃப் பக்கம் நம்ம வந்து கவனத்தை திருப்ப போகிறோம். ஸோ நீங்கள் எல்லா டேஸும் நீங்கள் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம எதுக்காக இது பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன வந்து கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் வந்து சேலஞ்ச் நம்பர் 1லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஓகேவா? ப்ரோஸ் பேராகிராஃபில் எனி 1 நீங்கள் படிச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 நம்ம வந்து படிப்போம். ஐ வுட் சஜஸ்ட் யூ டு கம்ப்ளீட் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இந்த லெசனில் உள்ளதை நீங்கள் வந்து படித்து முடிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து நைஸ் கப் ஆஃப் டீயும் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீங் அலைவும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். மேக்ஸை பொறுத்த மட்டும் நேற்று எல்லாரும் சாப்டர் 1 முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து அந்தளவு ஹெவி லோடாக இருக்காது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 11.1, 11.2, 11.3 இது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது பிடிஎஃப், சிடிஎஃப், பிஎம்எஃப் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். இது நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்லேயே நம்ம சேனலில் டீச் பண்ணியிருப்போம். ஒரு லைவ் வீடியோ இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் த கான்செப்ட்ஸ்னால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த ஒரு வீடியோவில் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த மட்டும் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்மோட படிங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து நேற்று சேலஞ்ச் நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா படிக்க போகிறோம். சாப்டர் 3யும் சாப்டர் 4ஓட 5 மார்க்ஸ் அதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வால்யூம் 1ல் இருக்க எல்லா 5 மார்க்கும் தட்டி விட்டாச்சு. 1, 2, 5 2 மார்க் முடிச்சாச்சு, 1 மார்க் முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஓரளவு குட் ட்ராக்ல தான் இருக்கும். ஐ திங்க் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா குட் ட்ராக். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சொல்லாமல் நிறைய டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் உங்களுக்கு கொஷின்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் படிங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. அதே மாதிரி அந்த வரிசையில் சாப்டர் 3ல் இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆக்சியலும் இக்வட்டோரியலும். ஆப்வியஸ்லி நீங்கள் இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. மோர் ஆர்ல சிமிலர். அங்கே எலக்ட்ரிக், இங்கே மேக்னெட்டிக், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். நான் சொல்றது பயோசவர்ட் லாவோட அப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கடுத்து சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் அண்ட் தென் சைக்கிளோட்ரான்னா நீங்கள் வந்து தியரி எல்லாமே ப்ராப்பராக புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க. நீங்கள் தனியாக அங்கே ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபோர்ஸ் ஆன் 2 parallel கண்டக்டர்ஸ் கேரியிங் கரண்ட். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு 4க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்கன்றேன். ஓகேவா? அது முடிச்சுட்டு நீங்கள் 4th வந்துடலாம். 4th வந்து ஐ திங்க் ஆல் 5 ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு எது படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எல்சி உங்களை படிக்க சொல்லுவேன். ஸோ ஆர்எல்சி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. டயக்ராம் வரைங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஆர்எல்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் அடுத்து சாப்டர் 5 ஆரம்பிச்சிருவாங்க. சாப்டர் 3, சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது என்னன்னா
நான் எழுதிட்டேனா ஃபைன். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று 1 மார்க்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாப்டர் 4ஓட புக் பேக். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாப்டர் 7. அதாவது நம்ம என்ன பண்ணோம், சாப்டர் 8, 5, 6 இதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். நடுவில் அந்த 7 மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அதனால் 7 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து படிக்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படி எல்லாமே நம்ம வந்து படிக்க போகிறோம். டோன்ட் வெரி, வி டூ ஹேவ் அ பிளேலிஸ்ட். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாப்டர் 7 வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அதில் இருக்க எல்லா கொஷினும் நான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், சாப்டர் 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். ஸோ 3 மார்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயுமே யூ கேன் ஃபைண்ட் சாப்டர் 7. நீங்கள் ஒன்ஸ் பார்க்குறதா 30 மினிட்ஸ்னு சொல்லி பயப்பட வேணாம். நீங்கள் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருப்பேன். நீங்கள் அடுக்கடுத்து இந்த லெசனில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இன்ஃபேக்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸும் நம்ம எல்லாமே அந்த லெசனில் உள்ள எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கோப்ஸ் ஆஃப் வேரியபிள், எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன், எல்சிஎம், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். சீம்ஸ் கொஞ்சம் டஃபர் தான், நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஈஸியராக ஆக்கிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் இந்த சேலஞ்சஸ்லாம். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஸில் தான் நம்ம சேலஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆஸ் ஐ சர்ட் ஹியர், வெரி டிசப்பாயிண்டட் வித் யுவர் ரெஸ்பான்சஸ். இன்ஃபேக்ட் நோ ரெஸ்பான்சஸ். யா, அதை கொஞ்சம் பாருங்கள், சரி பண்ணுங்கள். அப்படிலாம் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம்ப்பா. ஓகேவா? ஐ எம் நாட் கம்பெலிங் யூ. புரியுதா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா.